is on canonization by John Donne. Okay, canonization by Donne. ஸோ டன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட். மெட்டாஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸை ஒன்று சேர்க்குறது. அதுதான் வந்து டன். அதாவது கம்பேரே பண்ண முடியாதுன்னு நம்ம நினைப்போம்ல. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறத ஒன்று சேர்த்துருவார். Two opposite ideas will be joined together to form a single idea. So that way metaphysical poets were very famous during the Elizabethan period. Okay, so canonization is one such metaphysical poem by Donne. It is very famous. It is very famous poem of Donne. It was first published in the year 1633. The poem is viewed as exemplifying Donne's wit and irony. So Donneோட என்ன சொல்கிறது, அவரோட இன்டெலிஜென்ஸ், விட்னா ஹியர் இட் மீன்ஸ் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் Donne அண்ட் ஐரணி. ஐரனினா வாட் இஸ் ஐரணி? அதாவது இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐரானிக் ஸ்டேட்டு, அதுதான் ஐரனின்னு சொல்லுவோம். இட் இஸ் அட்ரஸ் டு ஒன் ஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர். லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. பட் இட் கன்சர்ன்ஸ் இட் செல்ஃப் வித் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ரொமான்டிக் லவ். ஸோ ரொமான்டிக் லவ்வை பற்றி அவர் பேசியிருக்கார். யூஸ்வலாகவே டன்னுக்கு வந்து இந்த ரொமான்டிக் லவ் பற்றி ஒரு தனியான ஒரு பிலீஃப் இருக்குது. அது போயம் போக போக உங்களுக்கு தெரியும். சரி, அந்த காலத்துலலாம் தே இன்சிஸ்டட் ஆன் பிளட்டானிக் லவ். பிளட்டானிக் லவ்னா பாடி இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஃபார் லவ். ஹியூமன் பாடி இஸ் நாட் நெசசரி ஃபார் லவ். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனதளவில் காதல். இப்போ நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல, பார்க்காமையே காதல். ஸோ அந்த மாதிரி தான் பிளட்டானிக் லவ்னு சொல்லுவாங்க. பட் பாடி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லவ். Physical closeness is also very important for love. There is nothing wrong in two bodies joining together அப்படின்னு சொல்கிறது தான் யார்? மெட்டாஃபிசிக் போயட், எஸ்பெஷலி டன். சரியா? The speaker presents love as all consuming, that lovers forgo other pursuits to spend time together. So இந்த ஸ்பீக்கர் இருக்கார்ல, அந்த போயம் canonization poem ஓட ஸ்பீக்கர், the one who is speaking. ஸோ அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் வந்து எதுக்காக மீட் பண்ணுறாங்க, தங்களோட மித்த எல்லா வேலையும் விட்டுட்டு லவ்வுக்காக, டுகெதர்னஸ்க்காகவே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மித்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் சென்ஸ் லவ் இஸ் ஏஸ்தட்டிசம். ஏஸ்தட்டிசம்னா துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. துறவிகள்னால் முற்றும் துறந்தவர், முற்றும் துறந்தவர். அது மாதிரி தான் லவ்வர்ஸுன்றாரு. ஸோ ஏஸ்தட்டிக்ஸை யாரோட கம்பேர் பண்ணுறாரு பாருங்க, லவ்வர்ஸோட. See, this is the major conceit in the poem. Conceitனா extended metaphor is called as conceit. Extended metaphor is called as a conceit. So aesthetic, துறவிக்கும் லவ்வுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. யாருமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஒரு துறவியையும் லவ்வரையும் ஒன்றும் சேர்க்க மாட்டோம். ஆனால் இவர் ஒன்று சேர்க்குறாரு. காரணம் என்னென்னா, எப்படி வந்து ஒரு துறவி தான் நினச்ச ஒரு காரியத்துக்காக மட்டும் வாழ்கிறாரோ, அதே மாதிரி லவ்வர்ஸு தன்னுடைய லவ்வருக்காக அதை மட்டுமே வாழ்கிறாங்க. வெதர் லேடி லவ் ஆர் மேன் லவ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் இட் இஸ் கம்பேர்ட் டு ஏஸ்தட்டிசம் அப்படின்றார். The poem title serves a dual purpose. இதில் வந்து canonizationன்றது dual purposeல இருக்குது. Love will canonize him into a kind of sainthoodன்றார். See, sainthoodன்னா என்ன தெரியுமா? இப்போது நம்ம காலங்களில் உங்களுக்கு sainthood என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, மதர் ட்ரீஸாவை தாங்க நான் சொல்வேன். மதர் ட்ரீஸா வந்து canonize ஆயிட்டாங்க, sainthood கிடச்சிருச்சு. she is called as Saint Teresa. she is called as Saint ட்ரீஸா. ஏன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க ட்ரீஸா. அந்த அளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லவ், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க அந்த அன்பு, காதல் அவங்கள என்ன பண்ணுமா, செயின்ட்ஹுட் அளவுக்கு கொண்டு போயிருமா. இப்போ மதர் ட்ரீஸாவுக்கு வந்து இந்த உலகத்து மேலே உள்ள அன்பு, ஏழைகள் மேலே, தொழுநோயாளிகளுக்கு மேலே இருந்த அன்பு,
அதை வச்சு தான் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, செயின்ட்ஹுட் கொடுத்தாங்க. அது ஒரு புனிதர் பட்டம். செயின்ட்ஹுட்னா என்னது, புனிதர் பட்டம். இப்பெல்லாம் யாருக்குமே புனிதர் பட்டமே கொடுக்கறதே கிடையாது. அந்த அளவுக்கு யாருமே உலகத்துல நல்லவங்க இல்லை. லாஸ்டா எனக்கு விவரம் தெரிஞ்சு மதர் ட்ரீசா தான். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் யாரையும் நான் பார்க்கல. ஸோ இந்த லவ் வந்து அவங்கள கேனனைஸ் பண்ணுமா, செயின்டா மாத்திருமா, அல்லது இந்த போயம் எழுதியிருக்காருல அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு செயின்ட்லினெஸ்ஸை கொடுத்துருமா. The poem itself functions as a canonization of the pair of lovers. See, ஒருத்தர் வந்து புனிதர் பட்டம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வைப்பாங்க. ஒரு சர்ச்சில் வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி வைப்பாங்க. அந்த சர்வீஸில் தான் இன்று முதல் அவர்கள் புனிதர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த போயம் வில் கிரியேட் செயின்ட்லிஹுட் ஃபார் த லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எய்தர் லவ் வந்து அவங்கள வந்து செயின்டா மாத்திரும், அல்லது திஸ் போயம் கேனனைசேஷன் வில் மேக் தெம் என்ன சொல்றது, லவ் செயின்ட்ஸ். ஸோ ஒரு புனிதர் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ரிலிஜியஸ் ஸ்டோன் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இந்த கேனனைசேஷன்றதே இட் இஸ் அ ரிலிஜியஸ் டேர்ம். இட் இஸ் அ ரிலிஜியஸ் டேர்ம். பொதுவாக நம்ம வெளியில இடங்கள்ல இதை பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? we will go to the next slide. The poem features images typical of the Petrarchan sonnet. So இதில் வந்து உங்களுக்கு ஒரு question கேட்கலாம். Canonization poem belongs to the dash type of sonnet. Italian canzo இருக்கு, Petrarchan sonnet இருக்கு, Elizabethan sonnet இருக்கு. There are so many varieties of sonnets, but this particular poem belongs to the Petrarchan sonnet. Okay. அடுத்தது canonization poem by John Donne was written in 1590. ஓகேவா? ஆனால் பப்ளிஷ்டு தான் என்னது 1633. எந்த எடிஷன்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். எந்த எடிஷன்ல? சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். ஸோ சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் இது கூட உங்களுக்கு கேட்கலாம். இது கூட ஒரு தடவை உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். சாங்ஸ் அண்ட் சானட்ஸ்ன்னு கேட்கலாம். The poem speaker uses religious terms. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ரிலிஜியஸ் ஓவர் டோன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ரிலிஜியஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு டு ப்ரூவ் தட் திஸ் லவ் அஃபேர் இஸ் அன் எலிவேட்டட் பாண்ட் that approaches saintliness. இது வந்து ஒரு சாதாரண லவ் இல்லைங்க. அந்த காலத்தில் அம்பிகாபதி, அமராவதி இதெல்லாம் காலத்தால் அழியாத காதல் காவியங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த காதல் காவியங் அதை விட மேலே காவியம் தான் அது. இது வந்து செயின்ட்லினஸ். செயின்ட்லினஸ்னா அதை விட மேலே. சரியா? புனிதர்கள். இந்த போயம் Donne makes able use of paradox, ambiguity and word play. paradoxனா எதிராக இருக்கிறது தான் paradox. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்களுடைய தான் paradox. ambiguity, ambiguityனா ரெண்டு விதமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரே வார்த்தையை என்ன பண்ணலாம், ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது, வேர்ட் பிளே. வார்த்தையில் விளையாண்டு இருக்காரு, பூந்து விளையாடுறாங்கன்றாங்கல்ல, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதான் வேர்ட் பிளே. ஸோ பேரடாக்ஸ், ஆம்பிக்விட்டி அண்ட் வேர்ட் பிளே இது எல்லாமே இந்த போயத்தில் இருக்குது. எந்த போயத்தில்? கேனனைசேஷனில் இருக்குது. அடுத்தது இட் இஸ் அ 5 ஸ்டான்ஸா போயம். எத்தனை ஸ்டான்ஸா இருக்குது? 5 ஸ்டான்ஸா இருக்குது. ரைம் ஸ்கீம் கேட்பாங்கங்க அடிக்கடி. ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபிபி, ஏசிசி, சிஏஏ. ஸோ ஏபிபி, ஏ, ட்ரிபிள் சி, டபுள் ஏ. thematically correspond to the steps of the Christian canonization. என்னன்னா ஒரு கிறிஸ்டியன்ஸில் வந்து இந்த புனிதர் பட்டம் கொடுக்கும்போது ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐம் சாரி. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படி வரும். ஸோ அந்த ஸ்டெப்பு மாதிரியே இந்த சவுண்டு இருக்குது, ரைம் ஸ்கீம் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The 5 stanzas of the canonization are metered in iambic lines. So என்ன lines? 5 stanzas iambic lines ranging from trimeter to pentameter. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸுங்க, இதெல்லாம் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்குவேன். ட்ரைமீட்டர்னா 3, பென்டாமீட்டர்னா பல. In each line, in each of the 9 line stanza. ஸோ ஒரு ஸ்டான்ஸாவில் எத்தனை லைன் இருக்குன்னா 9 லைன்ஸ் இருக்குது. The first
third, fourth and the seventh line are in pentameter. Pentameter means பல syllables இருக்குது. The second, fifth, sixth and the eighth in tetrameter. Tetrana என்னது? Trina 4 and the ninth in trimeter. Nine means ninth line வந்து trimeter. I'm sorry, eighth line வந்து tetrameter. So the stress pattern பார்த்துக்கோங்க. 5, first penta means more than இது 5 அப்புறம் என்ன இருக்குது 4 அப்புறம் திருப்பி 5 அப்புறம் 5 அப்புறம் 4 5 4 3. ஸோ 5 மீன்ஸ் பென்டா, 4 மீன்ஸ் டெட்ரா, 5 மீன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ லாஸ்ட் 3 ட்ரைமீட்டர். ஸோ திருக்குறள் எப்படி சொல்கிறாங்கல்ல, முதலடி 4 சீராகும், மீதி அடுத்த லைன் வந்து 3 சீராக வருதுல்ல, அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு அந்த சிலபிள்ஸை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் சிலபிள்ஸை பற்றி உள்ளது. சரிங்களா? Now we will go to the next slide. One of the most important elements of the canonization is the use of an extended metaphor. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கன்சீட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் டிஆர்பி கொஸ்டினுங்க. வாட் இஸ் தி extended metaphor called? Extended metaphor can be called as simile கேட்கலாம், extended metaphor can be called as conceit கேட்கலாம், extended metaphor is other than metaphor னு கூட கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த கொஸ்டினை வச்சு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்னா கன்சீட், அதாவது மெட்டஃபர். சிமிலினா உங்களுக்கு தெரியும், சிமிலினா என்ன? மதி போன்ற முகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிலவு போன்ற முகம் இருக்குது, இந்த போன்றன்ற உவம உருபு வெளிப்பட்டு வருது. ஆனால் சில இடத்துல என்ன ஷார்ட்டாக சொல்லுவாங்க, மதிமுகம்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல அந்த போன்றன்ற அந்த ஓம உருபு மறைஞ்சு போயிடுது. அதுதான் வந்து இங்கிலீஷில் மெட்டஃபர்னு சொல்கிறோம். இந்த மெட்டஃபர்லேயே இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகும்போது, ரொம்ப ஆழமான கருத்து அல்லது ரெண்டும் ஒன்றுமே நினச்சே பார்க்குது, ரெண்டும் ஆப்போசிட் சைடிஸ்ன்னு நினைப்போம். அப்போ போய் அதை ரெண்டையும் சேர்க்கும் போது தான் it is called as conceit. This type of metaphor is often unusual and challenging. இந்த மாதிரி மெட்டஃபர் வந்து என்னது, சில சமயம் அன்யூஷுவலாக இருக்குது, சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் ஸ்டான்சஸ் the speaker introduce a metaphor comparing himself and his lover to a phoenix. ஃபோனிக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃபீனிக்ஸ்ன்றது சாவே இல்லாத பறவை தான் ஃபீனிக்ஸ். ஸோ அது மாதிரி அதோட கம்பேர் பண்ணுறார் யாரு? ஸ்பீக்கர். லவர் தன்னை எது கூட கம்பேர் பண்ணுறாரு? ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட கம்பேர் பண்ணுறார். இன் திஸ் ஃபார்ம் தே ஆர் ஏபிள் டு லிவ், டை இன் அ பிளேஸ் ஆஃப் பேஷன். ஸோ நெருப்பில் போட்டால் கூட அது என்ன ஆகாது, அந்த ஃபீனிக்ஸ் பறவை திருப்பி அந்த நெருப்போட சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வந்துடும். அது மாதிரி பேஷன், யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேஷன்? ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். and then live again even more beautifully. So physical attraction இருந்தாலும் அதில் மூழ்கி எந்திரிச்சு they will come out very beautifully. This is a double reference in that death can refer to a climax in sexual relationship. See, sexual relationshipல death can also become one of the climax அப்படின்றார். கிளைமேக்ஸ்னால் உச்சக்கட்டம். ஸோ ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் they can even die அப்படின்றார். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள போயம் தான். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டன் வந்து அந்த பிளட்டானிக் லவ்வுக்கு மீன் ஆப்போசிட்டாக ஃபிசிக்கல் லவ் இஸ் வெரி வெரி நீடட் ஃபார் டூ ஹியூமன் பீயிங்ஸ் டு பி டுகெதர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். சரிங்களா? அடுத்தது we will go to the next slide. Stanza 1. I said there are 5 stanzas. Now we have come to the stanza 1. For God's sake, hold your tongue and let me love. See, the very famous lines, quotations. சரியா? For God's sake, hold your tongue and let me love. அவர் என்ன சொல்ற? வாயை மூடுங்கப்பா, தயவு செஞ்சு வாயை மூடுங்க. let me love, நான் லவ் பண்ணிட்டு போகிறேன். or chide my palsy or my gout. எது வேணா, கவுட்னா ஸ்வெல்லிங். ஸோ எப்படி என்னோட இது எப்படி ஸ்வெல் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. my 5 grey hairs or ruined fortune flout. என்னோட ஃபார்ச்சூனே இழந்தாலும் பரவாயில்ல. சரியா? என்னோட கிரே ஹேர்ஸ், தலையில் நிறைச்ச முடி வந்துருச்சு. வித் வெல்த் யுவர் ஸ்டேட் யுவர் மைண்ட் வித் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ். உன்னோட வெல்த்து, உன்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே போனாலும் பரவாயில்ல. டேக் யூ அ கோர்ஸ், கெட் யூ அ பிளேஸ், அப்சர்வ் ஹிஸ் ஆனர் ஆர் ஹிஸ் கிரேஸ், or the king's reel or his stamped face,
contemplate what you will approve, so you let me love. ஸோ இந்த கொட்டேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் கேனனைசேஷன் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு அந்த ஸ்பீக்கர் வந்து யாரோ அன்னோன் அட்ரஸ் இருக்கார், லிசனர் யாரோ ஒருத்தர் இருக்கார் அங்கே. அவர் சொல்கிறார் லிசனர்ட்டு, நீ வாயை மூடப்பா, பி குவயட், நீ தயவு செஞ்சு இன்டரப்ட் பண்ணாத, உன்னோட இன்டரப்ஷன் எனக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஹி வாண்ட்ஸ் டு டூ ஒன்லி லவ், நான் லவ்வை வந்துட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ அந்த லிசனர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒன்று இவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் உன்னோட ஒப்பீனியனோ உன்னோட ஆப்ஷன்ஸோ எனக்கு தேவையே இல்லை, டோன்ட் டிஸ்ட்ராக்ட் மீ ஃப்ரம் லவ் அப்படின்னு சொல்கிறார். First, they would move on to making fun of the speaker's palsy, involuntary tremors or his gout. An affliction was uncommon in contemporary society that makes one joint swell. அதான் வீக்கம்னு சொன்னேன்ல, கவுட்னா ஒரு வீக்கம், தொண்டையில் இருக்கலாம், கால் முட்டியில் இருக்கலாம். சரிதான்? ஸோ அதனால் வந்து இந்த கிரே ஹேர்ஸ் எனக்கு நிறச்சி போச்சு எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. சரியா? ஏன்னா ஐ வாண்ட் ப்ளெஷர் ஒன்லி, என்னோட லவர்கிட்டேருந்து எனக்கு என்ன தான் தேவை, ஒன்லி ப்ளெஷர் ஐ வாண்ட் அப்படின்றார். ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். வீல் கோ டு த செகண்ட் ஸ்டான்ஸா. Alas, alas, who is injured by my love? What merchant ships have my sighs drowned? Who says my tears have overflowed his ground? When did my clothes forward spring remove? The love remove. Drowned ground. And did he the heats which my veins fill add one more to the plaguey bill? Soldiers find wars and lawyers still find out still. பாருங்க எத்தனை இல்ல முடியுது. Litigious men which quarrels move, though she and I do love. இவர் என்ன சொல்றாரு, எப்பா இங்க வா, நாங்க லவ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம், என்னோட லவ்வால யாராவது கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, இன்ஜியூர் ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது அப்படி பெருமூச்சு விட்டு ஏதாவது ஷிப்பு, மர்ச்சன்ட்டோட ஷிப்பை வந்து கவுத்துருக்கனா, ட்ரவுன் பண்ணியிருக்கனா, என்னோட அழுக வந்து யாராவது ஆறா ஓடி இருக்கா அப்படிலாம் கேட்குறாரு. ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையே, என்னைய லவ் பண்ண விடுங்க அப்படின்றார். ஸோ இது வந்து ரிட்டாரிக்கல் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிட்டாரிக்கல் கொஸ்டின் மீன்ஸ் ஆன்சர் தெரிஞ்சுட்டே நம்ம கேள்வி கேட்குறது தான் என்னன்னு சொல்கிறோம், ரிட்டாரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கேள்வி கேட்குறது தான் என்னது, ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி கேனனைசேஷனில் வந்து ரிட்டாரிக்கல் கொஸ்டினாகவே கேட்குறாரு. நான் என்னோட ஓன் லவ்வை நான் பண்ணுறேன்ப்பா. வாட் இஸ் இட், ஹூ இஸ் இன்ஜியர்ட் பை மை லவ்? ஹி நோஸ் த ஆன்சர், ஏன்னா நத்திங்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் ரிட்டாரிக். So he hopes of posing the question will remind the listener and inform the reader that there is no reason he should be kept from loving. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க, எனக்கு ஒன்னால இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா அதனால லவ் பண்ணாதுன்னு, முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இவர் கேட்குற எல்லா கொஸ்டினுமே ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தான். ஸோ கேனனைசேஷன் இஸ் ஃபுல் ஆஃப் ரெட்டாரிக் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ரியல் சினாரியோஸை ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ அதனால் வந்து ட்ரௌனிங் ஆஃப் த மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் நடக்குதா, செகண்ட் வந்து ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் த லேண்ட் வித் வாட்டர் இருக்கா, சரியா, ஏதாவது டிசாஸ்டர்ஸ் நடக்குதா, அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து என்னுடைய லவ்வை விட்டுறேன். அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதாவது நாட்டில் வந்து வெள்ளம் வந்துருச்சா நான் லவ் பண்ணுறதுனால, ஒன்றும் கிடையாது அப்படின்றார். அடுத்தது அவரோட ரிலேஷன்ஷிப், அந்த லேடியோடைய அவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால யாருக்காவது பிளேக் வந்துருச்சா, தொற்று நோய் ஏதாவது வந்துருச்சா, யாருக்காவது சளி பிடிச்சிருச்சா, ஒன்றும் கிடையாது. சரி, அதனால் வந்து இந்த உலகம் அது பாட்டு இயங்கிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் உலகத்தில் சோல்ஜர்ஸ் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, லாயர்ஸு இன்னும் லா சூட்ஸை ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். சரியா? அண்ட் ஒய் ஷுட் ஐ நாட் லவ் மை லவ்வர்? நான் பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் லவ் பண்ணுறதுனால இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று தடைப்படுதா? கிடையாதுல்ல. ஸோ என்னைய விட்டுருங்களேன்ப்பா, ஏன்பா என்னைய பாட்டு பாடாப்படுத்துறீங்க, நான் என்னைய விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர். யார்? ஸ்பீக்கர். சரிங்களா? அடுத்தது we have stanza 3.
ஸ்டான்ஸா 3ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கால் us what you will, we are made such by love, call her one, me another fly. We are tapers too, and at our own cost die, and we in us find the eagle and the dove. The phoenix riddle hath made more wit by us, we two being one are it. So to one neutral thing both sexes fit, we die and rise the same and prove mysterious by love. ரொம்ப அழகாக இந்த போயமை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சீன் வி ஆர் மேட் ஆஃப் ஒன், நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, த லவ் பிட்வீன் த டூ இருக்கு இல்லையா, இதை வந்து வேறு யாரையும் நாங்கள் பாதர் பண்ணல. த ஸ்பீக்கர் இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். ஏன்னா மை ஹோல் லிவிங் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் மை லவ். நாங்கள் 2 பேரும் கப்பலாக இருக்கோம், சரியா? ஒரு டேப்பர்ஸ் கேண்டில்ஸ் இது கூடலாம் பண்ணுறோம். ஒரு பேர்னிங் ஃப்ளேம் இருக்குது எங்களுக்குள்ள அந்த லவ் வந்து அப்படியே ஒரு கேண்டில் எப்படி பேர்ன் பண்ணுதோ அது மாதிரி பேர்ன் ஆகிட்டுருக்கு. நாங்களே கூட சில சமயம் எங்களே எரிச்சுக்குவோம். அந்த காதல் நெருப்பில் நாங்களே கூட எங்களை எரிச்சுக்குவோம். லைக் த ஃபோனிக்ஸ் எரிச்சாலும் அந்த சாம்பல்லேருந்து கூட நாங்கள் என்ன பண்ணிடுவோம், வெளியில் வந்துடுவோம் அப்படின்றார். ஸோ நோ மேட்டர் வாட் த லிசனர் திங்ஸ் ஆஃப் தெம், தே கம்பேர் தெம்செல்ஸ் டு அ ஃபினிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் டவ்ஸ் ஆர் ஈகிள்ஸ். நாங்கள் ஒன்றும் டவ்ஸும் ஈகிள்ஸும் கிடையாது. டவ்னா புறா, ஈகிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கழுகு. ஏன்னா அதை விட கிராண்டர் நாங்கள், ஒரு மேஜிக் மாதிரி நாங்கள். ஃபினிக்ஸ் மால்னு சொல்கிறாங்களா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. ஸோ எங்களோட சென்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே க்ரீச்சர்ஸ் தான். நாங்கள் 2 பேர் நியூட்ரல் அப்படின்ற, நாங்கள் 2 பேரும் நியூட்ரல். இந்த ஃபோனிக்ஸ் எப்படி வந்து தானே அழிச்சுக்கிட்டு திருப்பி பிறக்குதோ அதே மாதிரி நாங்கள் எல்லா அப்டக்கிளும் நாங்கள் தாண்டி நாங்கள் 2 பேரும் ஒன்றா திரும்பி வருவோம் அப்படின்றாங்க. திஸ் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்றார். திஸ் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? மிஸ்ட்ரி ஆஃப் லவ். ஓகே, now we'll go to the next slide. That is stanza 4, I think. Yeah, is it stanza? Wait one sec. 3 and 4, 8. I'm sorry. We can die by it if not live by love. சரியா? எங்களை வாழ விடலைன்னா விட்டுரு, நாங்கள் செத்து கூட போகிறோம். பட் ஒன்லி லவ் ஷுட் மேக் அஸ் die. And if unfit for tombs and hearse, our legend be, it will be fit for verse. எங்களுக்கு டூம்ஸ் கட்டல, பெரிய பெரிய என்ன சொல்ற இறந்து போனால் கட்டுவாங்கல்ல டூம்ஸ், கல்லறைகள், அது கட்டலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் எங்களோட வேர்ஸ்லையாவது இந்த போயத்துலையாவது எங்களை இம்மார்டல் லெஜெண்ட் ஆக்குங்க. அண்ட் இஃப் நோ பீஸ் ஆஃப் க்ரானிக்கல் வி ப்ரூவ், we'll build in sonnets pretty rooms, as well as well-wrought urn becomes the greatest ashes as half-acre tombs. Tombs-na கல்லறை, sonnets-na verse. And by these hymns all shall approve as canonized for love. எங்களை என்ன பண்ணுங்க, செயின்ட் ஆக்குங்க. We are saints for love. புனிதர்கள், காதலுக்காக நாங்கள் புனிதர்களாக மாறிவிட்டோம் அப்படின்றார். If life proves to be too much of an obstacle for the couple they are living, they are willing to face death. They are willing to face death. டெத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்றார். எங்களை வாழ முடியல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், டெத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். They can die by it. லவ்வுக்காக நாங்கள் சாவோம். They are unable to live by love. எங்களால் வாழ முடியலன்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப ஈஸியாக செத்து போயிடுறோம் அப்படின்றார். If we are not able to live for love, they would rather die than survive in a world without one another. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேரலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிடுறோம், செத்து போயிடுறோம். நோ ப்ராப்ளம். The speaker is setting out a world in which their lives are unfit for traditional remembrance. சும்மா போய் இப்படி 2 பேர் இருந்தாங்க வாழ்ந்தாங்க, எங்களுக்கு ஒரு கல்லறை கட்டுறதுலாம் எங்களுக்கு பிடிக்கல, என்ன நீங்கள் வந்து எங்களை இம்மார்டலைஸ் பண்ணுங்க வேர்ஸால். வேர்ஸ் மீன்ஸ் சாங்கால் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் லைன்ஸ் he states that they might not make their way into a chronicle. Chronicleனா history, likely a reference to a history book. That's okay with them. நாங்கள் ஹிஸ்ட்ரி மேக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல.
as they will end up in sonnet. நாங்கள் வேர்ஸ்லனா என்னது போயத்தால் இம்மார்டல் ஆகிறோம். This is much more appropriate place anyway as it will contain their pretty rooms. So எங்களுடைய கல்லறை, அதாவது pretty rooms, he means the tombs. They do not fit the description of the great ones who end up in well-wrought urns. Well-wrought urns, அந்த கீட்ஸோட போயம் இருக்குல்ல, அந்த போயத்தில் வந்து ஏர்ன்னா ஒரு பானை, சரியா? and in half-acre tombs. Their lives are not so grand. எங்களுக்கு பெரிய பெரிய டூம்ஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க அப்படின்றாரு. ஏன்னா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்க கிடையாது. பிகாஸ் நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர் கிடையாது. 1/2 ஏக்கர் பெரிய கல்லறைலாம் எங்களுக்கு கட்ட மாட்டாங்க. ஒரு சின்ன பானையில், ஏன்னா என்னது பானை, அந்த பானையில் கூட எங்களை போட்டு அடைக்கட்டும் அப்படின்றாரு. The sonnets they will end up in will allow them exposure to a larger audience. இப்போ வேர்ஸில் வந்து அவங்கள கேனனைஸ் பண்ணால், ஒரு போயமால் ஒரு லவ்வர்ஸை கேனனைஸ் பண்ணால் அவரோட ஆடியன்ஸ் வந்து பெருசாக இருக்கும், நிறைய பேர் அதை வாசிப்பாங்க. This way their story will be heard by many and perhaps finally accepted. இந்த மாதிரி எங்களோட ஸ்டோரியை நிறைய பேர் அந்த சானட் ஃபார்மில் படித்து நிறைய பேர் எங்களோட ஸ்டோரியை என்ன பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. The couple will become so popular, they will be canonized. நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சால் நம்ம என்ன ஆயிடும், நம்ம ஒரு புனிதர் தான் இல்லையா? இப்போ மதர் ட்ரீசான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஸோ அதனால் we will be canonized or made into saints for love. ஸோ எதுக்கோ புனிதர் இருந்தாங்க, நாங்கள் காதலுக்கான ஏற்பட்டப்பட்ட புனிதர்கள் அப்படின்றார். From then on, anyone who needs help in love will pray to them. இப்போது அந்த காலத்துலலாம் ஒரு கடவுள் இருந்தாங்க. இப்போ இந்த வேலை நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு போக சொன்னோம். இப்போ அம்மா போட்டெல்லாம் மகமாயி சாமியேபுரத்துக்கு போவாங்க. அப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு கோயில் இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த லவ்வர்ஸுக்குன்னு ஒரு கோயில் இருக்குன்னா அது எங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்றார். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் புனிதர்கள் ஆயிடுவோம் அப்படின்றார். சரியா? ஸோ now I think okay, we have come to the final stanza of the poem. Final stanza is stanza 5. And thus invoke us, you whom reverend love made one another's hermitage, you to whom love was peace that now is rage, who did the whole world's soul attract and drove into the glasses of your eyes, so made such mirrors and such spies that they did all to you epitomize. Countries, towns, courts beg from above a pattern of your love. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்யூச்சர் பொசிஷனை பற்றி பேசுகிறார். லவ்வர்ஸ்லாம் என்ன ஆயிட்டாங்க, செயின்ஸ் ஆஃப் லவ் ஆயிட்டாங்க. இனிமேல் யாராவது காதல் கை கூடணுன்னா எங்கே வருவாங்க, யார்கிட்ட வருவாங்க, இந்த 2 பேர்கிட்டையும் காதல் கை கூடணுன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க. யார்? லவ்வர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. And tells them that everyone will invoke the saints. காதல் கடவுள், மன்மதர் கடவுள் மாதிரி இவங்க ஆயிட்டாங்க இப்போ. When they do this, the audience will speak on the hermitage. ஹெர்மிட்டேஜ்னா என்னது? இங்கே ஹெர்மிட்ஸ்லாம் வாழ்வாங்கல்ல ஒரு இடத்துல. ஹெர்மிட்ஸ்னா காட்டில் வாழக்கூடிய அந்த துறவிகள், அவங்க வாழக்கூடிய வீடு தான் ஹெர்மிட்டேஜ்னு சொல்லுவோம். அந்த லவ்வர்ஸ் வந்து அவங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஹெர்மிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. That will be a place of safety for anyone in love. ஸோ யாருக்காவது காதலில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எங்கே வந்துடுவாங்க, இவங்க கிட்ட வந்துடுவாங்களாம். காதலுக்காகவே தங்களுடைய தியாகம் பண்ண, காதலுக்காகவே தங்களை புனிதராக மாற்றினவங்கள்ட்ட வந்துடுவாங்களாம். Now that the lovers in this fantasy created by the speaker are in heaven. இப்போ எங்கே இருக்காங்க எல்லாருமே? ஹெவனில் இருக்காங்க இந்த 2 லவ்வர்ஸும். they are able to look down on earth. கீழே எர்த் அவங்களால பார்க்க முடியுது. they hear prayers for and from everyone. இந்த 2 பேர் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட வந்து ப்ரே பண்ணுவாங்க, எப்படியாவது எங்களுடைய காதலை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. all is not as they could have it though the love shared amongst the people of the earth is incorrect. their pattern of love is not the ideal one. இப்போ இருக்கவங்களாம் ஐடியலாக லவ் பண்ணல, சரியா? நாங்கள் லவ் பண்ண மாதிரி யாரும் லவ் பண்ணல அப்படின்றார். The love that once gave them pleasure on earth has turned into a rage in heaven. ஒரு காலத்தில் அந்த லவ் வந்து ரொம்ப ப்ளெஷர் கொடுத்துச்சு, இப்போ கோபமாக மாறிடுச்சு. The couple is upset by the fact that everyone on earth seems unable to live up to their standard. இப்போ என்ன ஆச்சுன்னா கோபமாக வருது. எந்த காதலுக்காக நாங்கள் இறந்தோமோ அந்த காதல் படி யாருமே இப்போ வந்து ஐடியல் லவ்வை வந்து யாருமே இந்த உலகத்தில்
ப்ரொஜெக்ட் பண்ணல, எல்லாரும் போலியான காதலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம 5th ஸ்டான்ஸால் பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம கேனனைசேஷன் போயமை முடிச்சிட்டோம். ஸோ அந்த லவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். ஒரு காலத்தில் லவ் வந்து அவ்வளோ ஒரு புனிதமானதாக கன்சிடர் பண்ணாங்க. நாங்கள்லாம் காதலுக்காகவே செயின்ட்டுன்ற அளவுக்கு கூப்பிடப்பட்டோம் அப்படின்றார். ஸோ லவ்வுக்கு வந்து அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபிசிக்கல் லவ்வுக்கும். சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் லவ்வும் தான், பட் ஃபிசிக்கல் லவ்வும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது we will go to the next poem by Donne. We have 2 poems of Donne. One is canonization, இன்னொன்று வந்து எக்ஸ்டசின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டசி மீன்ஸ் அதாவது ஒரு ட்ரான்ஸ் லைக் ஸ்டேட், ஒரு ட்ரான்ஸ் லைக் ஸ்டேட். எப்படி கேனனைசேஷன்னா ரிலிஜியஸ் ஓவர் டோனோட உள்ளது. இது ட்ரான்ஸ்னா திடீர்னு வேற உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். அதாவது நம்மளை அறியாமல் மெய் மறந்து அப்படி ஒரு உலகத்துக்கு போவோம். அந்த உலகம் வந்து ரொம்ப அழகான உலகமாக இருக்கும். ஸோ அந்த இதுதான் எக்ஸ்டசி. பிளிஸ்ஸை விட ஒரு பகுதி மேலே. அதெல்லாம் வந்து நம்மளோட ஆன்மா மட்டும்தான் உணர முடியும், வேற எதுவும் உணர முடியாது. ஃபிசிக்கலாக நம்ம அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உணர முடியாது அப்படின்னு. இதுவும் வந்து கொஞ்சம் நிறைய செக்ஷுவல் ஓவர் டோன்ஸ் உள்ள போயம் தான். Where like a pillow on a bed, a pregnant bank swelled up to rest, the violet's reclining head sat we to one another's best. ஸோ ஒரு பில்லோ மாதிரி இருக்கான். ஒரு அந்த ரிவர் பேங்க் வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டு மண் நிறையா இருக்கும்ல, அதனால பில்லோ மாதிரி இருக்கான். பேங்க் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, மீன்ஸ் நல்லா உப்பிட்டு இருக்கு. இவங்களால லவ்வர்ஸ் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே வயலட்ன்ற பூ பூத்துருக்கு. இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, வயலட் கலர், ஒரு ப்ளூயிஷ் வயலட்டில் இருக்கும். ஸோ அதனால் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர் ஹேண்ட்ஸ் வேர் ஃபேர்ம்லி சிமெண்டட். ஸோ ஃபேர்ம்லி சிமெண்டட்னா ஒன்று அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்காங்க. சிமெண்ட் போட்டால் எப்படி சங்கர் சிமெண்ட் மாதிரி கட்டி பிடிச்சிருக்காங்க 2 பேரும் ஒருத்தர் கையை. With the first balm which thence did spring, our eye beams twisted and did thread our eyes upon one double string. ஸோ நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே எங்களுடைய காலத்தை கடத்துகிறோம் அப்படின்ற. 2 lovers, each the best man and the woman, in the eyes of the other. ஸோ என்னன்னா, நாங்கள் என் கண்ணு வந்து அவ கண்ணில் தெரியுது, அவளோட கண் என் கண்ணில் ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிறாங்களாம். ஸோ அந்த ரிவர் எப்படி இருக்குது, ரெய்ஸ்ட் ஹை பில்லோ மாதிரி இருக்குது, பெட்டு மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு இந்த இடம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த வயலட்ஸ் இருக்குல்ல பூவு, அது வந்து அழகாக எட்டி பார்க்குது. லவர்ஸ் வந்து தங்களோட ஹேண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் நல்லா கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ராக்ரண்ட் பாம் ஸ்மெல் வருது, ஏன்னா அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிருக்கிறதுல ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அந்த ஐஸ் வந்து ஒருத்தர் இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவரோட கண்ணு அவங்களுக்கு தெரியுதா, அவரோட கண். என்ன ஒரு காதல் பார்த்துக்கோங்க. Thus they are one by holding their hand, but their images reflected in their eyes were all the propagation they did. See, வேற எதுவும் அவங்க பண்ணல, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது, so to intergraft our hands as yet was all the means to make us one, and pictures in our eyes to get was all our propagation. ஒருத்தர் எங்களோட பிம்பத்தை இன்னொருத்தரோட கண்ணு வழியாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம். As twixt 2 equal armies fate suspends uncertain victory, our souls, which to advance their state were gone out, hung twixt her and me. See, இப்போ 2 ஆர்மிஸ் சண்டை போட்டுக்குது. எப்பயும் யூஸ்வலாக 2 ஆர்மிஸ் சண்டை போடும்போது யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோப்பாங்க. ஆனால் 2 ஆர்மி ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சண்டை நடந்துகிட்டே இருக்கும், முடியாது. அது மாதிரி எங்களோட அன்பு வந்து பரிமாறப்பட்டுக்கிட்டே இருக்கே, இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஐஸ் ஆர், நாங்கள் 2 பேரும் வந்து ஈக்குவலாக வி ஆர் லவ்விங் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறார். as between 2 equally matched armies, நான் சொன்னேன்ல 2மே ஈக்குவலி மேட்ச்டு ஆர்மிஸ். யார், லவ்வர் லேடி லவ்வும் ஜென்ஸ் லவ்வும். ஃபேட் மைட் ஹோல்ட் விக்ட்ரி இன் த பேலன்ஸ். ஃபேட் விதி வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஜெயிக்க கொடுக்கும். ஸோ தேர் சோல்ஸ் விச் had escaped from their bodies to rise a state of bliss and quietude hung between her and him.
சரி, எங்களோட சோல்ஸ் வந்து ஒரு எலிவேட்டட் பிளேஸில் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் பாடி நடுவில் கடந்து அல்லாடிட்டு இருக்கு. அண்ட் வைல் தேர் சோல்ஸ் ஹெல்ட் கன்வர்ஸ் அவுட் ஆஃப் தேர் பாடிஸ் they lay still and motionless like lifeless statues. சரி, நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்டாச்சு எப்படி கிடக்கும், அதுக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்குமா, இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் சோலும் பேசிக்குது. இதில் பாடிக்கு வேலையே இல்லைன்றார். ஆல் டே தே நெய்தர் மூவ்ட் ஆர் ஸ்போக். பேச்சே இல்லைங்க, எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது, மூமெண்ட்டும் கிடையாது. அப்படியே ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த ரிவர் பேங்க்கில் அப்படியே அமைதியாக படுத்திருக்கோம். ஆனால் எங்களோட சோல்ஸ் 2 என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பல கதைகளை பேசிகிட்டு இருக்கு அப்படின்றார். அண்ட் வில்ஸ் அவர் சோல்ஸ் நெகோஷியேட் தேர். சொன்னாலே சோல்ஸ் 2 பேசிகிட்டு இருக்கு, எங்களோட ஆன்மாக்கள் 2 சேர்ந்துருச்சு, அது 2 ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கு. வி லைக் செப்பல்கர் ஸ்டேட்டஸ்லே. செப்பல்கர் மீன்ஸ் செத்த போனோம். அந்த ஸ்டாச்சூஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ், அது மாதிரி கிடக்குறோம். ஆல் டே த சேம் அவர் பாஸ்டர்ஸ் வேர். எல்லாம் ஒரே அந்த நாள் ஃபுல்லாக அந்த பாஸ்டரில் தான், அதே எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கும். அண்ட் வி செட் நத்திங் ஆல் டே. எதுவுமே நாங்கள் பேசலை. இஃப் ஆல்சோ தே லவ் ரிஃபைன்ட் தட் ஹீ சோல்ஸ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டுட். ஸோ எங்களோட சோல்ஸ் 2 தான் பேசிக்குது. எந்த லாங்குவேஜ்லனா இட் இஸ் சோல்ஸ் லாங்குவேஜ். அண்ட் பை குட் லவ் தேர் க்ரோன் ஆல் மைண்ட் வித் இன் கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டுட் அப்படின்றார். சரியா? we'll go to the next slide. I'm sorry. If any, so purified by the sincere and exalted love that he understood the language of the soul. So in the language la pesikranga, language of the souls la pesikranga, and stood nearby, though he knew not which souls both spoke meant and spoke the same thing. See, இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறதுனால, இவங்க திங்க் பண்ணுறது தான் அந்த லவ்வரும் திங்க் பண்ணுறதுனால, இந்த 2 சோல்ல எந்த சோல் பேசுதுன்னே தெரியல அப்படின்றாங்க. சரியா? அந்த அளவுக்கு நான் நினைக்கிறது அவ பேசுவா, நான் நினைத்ததெல்லாம் அவ பேசுறதும், அவ நினைக்கிறதெல்லாம் நான் பேசுறேன். அப்போ யார் பேசுறானே தெரியல, அந்த கன்ஃபியூஷனே ஓடுது அப்படின்றார். சரியா? He might have had a reblending or remixture of the different elements that make up his soul and depart far purer than he came. So இந்த சோலும் பேசும்போது they become far purer. It was ecstasy. இதை தான் எக்ஸ்டசின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஹியூமனாக நம்மளால் அதை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் எக்ஸ்டசி. டு விச் தேர் சோல்ஸ் அசெண்டட். ஸோ ஆன்மா சேரும்போது அதை யாரும் ஒன்றும் தடை பண்ண முடியாது. இட் மேட் கிளியர் டு தெம் த மிஸ்ட்ரி ஆஃப் லவ். ஓ, இதுதான் காதலா, இதுதான் காதல்களுக்கு கீழே புதஞ்சிருக்கு, அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றார். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் they realize that love is no sex experience. இவ்வளோ நாள் லவ்ன்றது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினச்சோம். ஆனால் இப்போ எங்கள் ஆன்மா 2 பேசிக்கும் போது தான் தெரியுது செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நத்திங் அப்படின்றது. they saw what they did not see before. இவ்வளோ நாள் செக்ஷுவல் ப்ளஷரில் நாங்கள் ஓட்டும் போது கூட இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சதில்லை. இப்போ தான் லவ்னா என்ன, லவ்வோட ரியாலிட்டி என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ லவ் இஸ் நாட் ஃபார் த பாடி, நாட் ஓன்லி ஃபார் த பாடி, இட் இஸ் ஃபார் த சோல் அப்படின்றார். He knew not his soul spake, because both spake the same, might thence a new concoction take, and part far purer than he came. This ecstasy, the soul சேர்றதா என்னன்னு சொன்ன ecstasy, doth unperplex, we said, and tell us what we love. We see by this it was not sex. So sex மட்டும்தான் லவ் கிடையாதுங்க. we saw not what did move, but as all several souls contain mixture of things, they know not what love these mixed souls doth mix again. So இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏற்கனவே. சரிங்களா? and makes both one, each this and that, a single violet transparent, the strength, the color, and the size, all which before was pure and scant, redoubles still and multiplies, when love with one another so interemanates two souls, the abler soul which thence doth flow. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த and makes both one,
காதல் வந்து ரெண்டு பேரும் என்ன ஆக்குது, ஒன்னாக்குது. ஈச் திஸ் அண்ட் தட் a single violet transplant. இந்த violet flower அங்கே இருக்கு இல்லையா, அதை நம்ம பிடுங்கி வேற இடத்துல நட்டு வச்சோம்னா அந்த violet இன்னும் ஸ்ட்ரென்த்தோட, இன்னும் விகரோட, கலரில், சைஸில் எல்லாத்துலேயுமே பெருசாக அழகாக வளரும். அப்படி அது மாதிரி தான் எங்களை எங்கேயாவது பிடுங்கி நட்டு வச்சா நாங்கள் ரீடபிள் ஆகும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பல்கி பெருகிறோம். ஏன்னா நாங்கள் ஒருத்தர் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். ஸோ 2 souls become one. அந்த ஒன்ல புது சோல் கிடைக்குது. அந்த சோல் இட் பிகம்ஸ் ஏபிளர் சோல். இதை விட திறமை வாய்ந்த ஒரு சோல் உருவாகுது அப்படின்ற, இதை விட திறமை வாய்ந்த ஒரு சோல் உருவாகுது அப்படின்றார். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் லோன்லினஸ் கண்ட்ரோல்ஸ். We then who are this new soul know of what we are composed and made, for the atomies of which we grow. Our souls whom no change can invade. Oh, alas, so long, so far, our bodies, why do we forbear? They are ours, though they are not we are the intelligence, they are the spheres. So lines எல்லாம் பின்னாடி explain பண்ணியிருக்கேன். We owe them thanks because they thus did us to us at first convey. பாடிஸ்க்கு தேங்க் பண்ணுறாரு, ஃபிசிக்கல் லவ்வுக்கு தேங்க் பண்ணுறார். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்கிறோன்றதை கண்டுபிடிக்க வச்சது அந்த பாடி தான். இந்த இடத்துல தான் பிளட்டானிக் லவ்வோட டன் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறார். அங்கே வந்து பாடி லவ் வேணான்றார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், தேங்க் பண்ணுறாரு பாடிலி லவ்வுக்கு. ஏன்னா ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்தால் தான் பின்னாடி சோல் வந்து ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்றார். ஈல்டட் தேர் சென்சஸ் ஃபோர்ஸ் டு அஸ் நார் ஆர் ட்ராஸ் டு அஸ் பட் அலி. On man heaven's influence works not so, but that it first imprints the air. So soul into the soul may flow, though it to body first repair, as our blood labors to beget. Spirits as like souls it can. சரிங்களா, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் திருப்பி வருவோம். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த வேர்ட்ஸிங்ஸே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா போயட்ரி லைன்ஸே உங்களுக்கு புரியாது. The reanimated soul, the reanimated soul இருக்குது பார்த்தீங்களா, அந்த reanimated soul அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறார். ரீஆனிமேட்டட் சோல்னா புதுசாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால ஒரு சோல் வந்து பிறந்தது பார்த்தீங்களா, அந்த சோல் வந்து இட் இஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும் அந்த சோல் அப்படின்றார். They are not two separate souls, made them know that we are made and compounded of substances which grow and improve. See, திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிடுங்கி நடும்போது இந்த இது சொல்கிறாங்களா, கிராஸ் பாலினேஷன் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரெண்டு ஒன்று சேர்க்கும் போது இன்னும் விகரஸாக வளரும். இந்த வயலட் ஃப்ளவர்ஸ் சொல்கிறோம்ல. ஸோ அதனால் இப்போ இவ்வளோ நாள் வந்து பட் அலாஸ் தே ஹேட் ஸோ லாங் ஸோ ஃபார் இக்னோர்ட் தேர் பாடிஸ். இவ்வளோ நாள் அந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பாடியை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி எங்களுது தான். இந்த பிளாட்டானிக் லவ்வில் வந்து பாடிலி லவ்வை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க. இந்த பாடியும் எங்களுது தான். ஸோ ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடி வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாடி வந்து ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லுது. ஸோ வி ஆர் இன்டெப்டட் டு அவர் பாடிஸ். இந்த பாடிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களோட ஒன்று சேர்த்தது எங்களோட பாடி தான். பாடியும் ஒன்று சேர்றது வந்து இட் இஸ் நாட் அன் இம்பியூர் மேட்டர் அப்படின்றார். இட் இஸ் அன் அலாய். என்னன்னா கோல்டோட வேற ஏதாவது பேஸ் மெட்டல் சேரும்போது தான் அதில் தங்க நாணயங்கள் நம்ம செய்ய முடியும். சரியா, அது மாதிரி நானும் என்னோட லேடி லவ்வும் ஒன்று சேர்ந்தாதான் அது வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக போட முடியும் அப்படின்றார். அடுத்தது, when the influence of the heavenly bodies works on man, it first permeates the air. So a soul can penetrate another soul, but it is only through the medium of the body. சோலும் பேசிக்கிச்சு, ஆனால் அதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. அந்த சினிமா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டுக்கு கூட ஏதோ ஒரு உருவம் வேணும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாடி வேணும் அப்படின்றார். ஒன் சோல் கேன் கான்டாக்ட் அனதர். அந்த பாடின்ற மீடியத்து வழியாக தான் ஒருத்தர் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். ஸோ ஆஸ் ஃப்ரம் அவர் பிளட் issue forth spirits which act as the instruments of the soul. So body is very important. Physically togetherness of the lovers is possible. அந்த பாசிபிலிட்டி இருந்தால் தான் we can become one with the soul அப்படின்னு திருப்பி சொல்கிறார்.
சரியா? தேர்ஃபோர் லவர்ஸ் வந்து இனிமேல் என்ன பண்ணாதீங்க, உங்கள் பாடிலி ப்ளஷர்ஸை விட்டு கொடுக்காதீங்க. இது வந்து இட் இஸ் ஒன்லி அ மீடியம் த்ரூ விச் வி கேன் join together அப்படின்ற. Love ripens in the soul, but it is through the medium of the body that love is to be experienced. If some lover, such as they are, has heard this discourse, let him still observe them, and he will notice no change when they go back to their bodies. இந்த என்ன சொல்கிறது, இந்த ஹெவன்லி பிளிஸ், இந்த சோலும் பேசிக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெவன்லி பிளிஸ்ஸுக்கு போயிட்ட பிறகு திருப்பி அவங்க வந்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த ஒரு இது கிடைக்குது பாருங்க, வாட் டு சே, அந்த ஹெவன்லி பிளிஸ் அது வந்து அவங்க பாடியாக வரும்போதும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றார். சரியா? திருப்பி அவங்கவுங்க பாடிக்கு அவங்க போயிடலாம் அப்படின்றார். இப்போ we will go back to the lines, okay? And if some lover such as we have heard this dialogue of one, let him still mark us, he shall see small change when we are to bodies gone. நாங்கள் திருப்பி பாடிக்கு போய் எல்லாம் எப்பயுமே எக்ஸ்டசி ஸ்டேட்லேயே இருக்க முடியாது இல்லையா? திருப்பி அவங்க எங்கே வந்து தான் ஆகணும், அந்த பாடிக்கு வந்து தான் ஆகணும். அந்த பாடிக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்டாட்டிக் ஃபீலிங்ஸை இன்னும் வந்து செரிஷ் பண்ணுவாங்க அப்படின்றார். சரியா? ஸோ வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் எக்ஸ்டசி ஆல்சோ. சரிங்களா? எக்ஸ்டசி வந்து இட் இஸ் அ போயம் பை ஜான் டன். இட் இஸ் அ போயம் பை ஜான் டன். ஸோ அந்த ஜான் டன் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட். ஜான் டன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஹீ இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் போயட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, பிளட்டானிக் லவ்வில் வந்து பாடி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. பிளட்டானிக் லவ்வில் பாடி இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஆனால் டன் என்ன சொல்கிறாரு, பாடி இஸ் அ மீடியம் த்ரூ விச் சோல்ஸ் கேன் ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறார். பாடி இஸ் அ மீடியம் த்ரூ விச் சோல்ஸ் கேன் ப்ரீச் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் வந்து பாடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், பிகாஸ் கன்சீட்ஸ் நிறையா இருக்குது இதில். அப்புறம் வந்து இது வரைக்கும் யாருமே கம்பேர் பண்ண முடியாததெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காரு. போயம் லைன்ஸு எது இம்பார்ட்டண்ட்டோ அது உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த போயம் லைன்ஸை ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். இஃப் யூ ஸ்டில் ஹாவ் டவுட்ஸ் இன் இட், யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ. ஓகே? ஸோ ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு answer the questions which are asked in TRB. Okay, if you have any doubts, you can raise doubts. Yeah, anybody there? The lines la mattum konjam padichukonga, ஏனா எந்த லைன்ஸ் வேணா எப்போ வேணாலும் அவங்க கேள்வி கேட்கலாம்.